அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கு +2 ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கலில் ரொம்ப ஈஸியான ப்ராக்டிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு இந்த எஜுகேஷனல் கிட் இந்த அப்பரேட்டஸை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். எப்போவுமே இந்த அப்பரேட்டஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஆஸ் யூஸ்வல் ஒவ்வொரு அப்பரேட்டஸும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது நம்மளுடைய வழக்கம். அதில் இந்த அப்பரேட்டஸை இப்போ நாம் செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அப்பரேட்டஸை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ பவர் வந்தாச்சு. இப்போ பவர் வந்த பிறகு இது அவுட்புட் இண்டிகேட்டர். அவுட்புட் இண்டிகேட்டரில் இந்த ப்ரோப் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த லாஜிக் இன்புட் ஸ்டேட்டில் ஏ ஸ்டேட் அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் 0வாக இருக்கும்போது இங்கே லைட்டு எரியக்கூடாது. ஹை போகும்போது இங்கே லைட் எரியணும். அப்போ 0னா ஆஃப் ஆகணும், ஹைனா எரியணும். அப்போ இந்த லாஜிக் கேட்டில் இந்த ஏ இன்புட் சரியாக இருக்குது. அதை அப்படியே பியில் போட்டுட்டு அதே மாதிரி 0ல் இருக்கும்போது எரியக்கூடாது, ஹை போனால் எரியணும். ஸோ இந்த ரெண்டு செக் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு இந்த கிட்டு சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரூத் டேபிள் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணணும். இது எல்லாமே ரொம்ப ஈஸி, உங்களுக்கு தெரியும். இதில் இந்த கிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த எஜுகேஷனல் கிட்டை நீங்கள் இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ரைட் டாப்லேருந்து நம்ம ஒவ்வொன்றா வந்தோம்னா இந்த சிம்பலும் அந்த கேட்டும் அதனுடைய ஐசி நம்பரும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ இது இந்த சிம்பல் நண்டு கேட்டுக்குள்ளது. ஸோ நண்டு கேட்டுக்கு உள்ள இந்த சிம்பல் இதுக்குள்ள ஐசி 7400. அடுத்த நம்பர் 7402. அது நார் கேட்டுக்குள்ளது. நார் கேட்டுடைய சிம்பல் 7402. அடுத்து நாட் கேட். நாட் கேட்டுக்கு 7404. பார்த்தீங்கன்னா வரிசையாக வரும். 7400, 7402, 7404, அடுத்து 7408 அண்டு கேட்டு. அதற்கப்புறம் 7432 இது ஆர் கேட். அதுக்கப்புறம் 7486 இது எக்ஸ்ஆர் கேட். இந்த மாதிரி இந்த ஐசி நம்பரையும் அந்த சிம்பலையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த கிட் அப்படிதான் டிசைன் ஆயிருக்கு. இப்போ இதில் நமக்கு இந்த மாதிரி 3 கனெக்டிங் ப்ரோப் இருக்கும். 2 ப்ரோப் ஏபி இன்புட் ஸ்டேட் கொடுக்கறதுக்கு, ஒரு ப்ரோப் இந்த அவுட்புட் எடுத்து இங்கே அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம முதல்ல ஏ இன்புட் கொடுத்துக்கிறோம், அது மாதிரி பி இன்புட் ஸ்டேட்டில் கொடுத்துக்கிறோம். இந்த 2 சுவிட்சும் 0ல் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இதனுடைய அவுட்புட்டை அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு நாம் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும், அண்டு கேட்டு ஏ ஸ்டேட் 0வாக இருக்கும்போது எரியாது, பி 0வாக இருக்கும்போது எரியாது. அடுத்து பியை 1 பண்ணுறோம், அப்போ எரியலை. ஏயை 1 பண்ணுறோம், எரியலை. ரெண்டுமே ஹை ஆகும்போது எரியும். ஸோ ரெண்டுமே ஹை ஆகும்போது அவுட்புட் வந்துடும். இது அண்டு கேட்டுக்குள்ள ட்ரூத் டேபிள். அதை அப்படியே ஃபுல்லாக பண்ணிக்கிற வேண்டியது. ரெண்டுமே 0னா 0, ஏதாவது ஒன்றுனாலும் 0, அடுத்ததும் 0. ரெண்டுமே ஹையாக இருக்கும்போது மட்டும்தான் 1. இப்போ இந்த அப்சர்வேஷனுக்கு அப்படியே மாற்றமாக நண்டு கேட் இருக்கும். இப்போ இதுக்கு அப்படியே இன்வர்ஸாக வரும். ஏன்னா இது ஏ டாட் பி, இது ஏ டாட் பினுடைய இன்வர்ஸ். அப்போ நண்டு கேட்டை அடுத்து நம்ம செக் பண்ணிடலாம். நன் கேட் செக் பண்ணுறதுக்கு அவுட்புட் மாற்றிக்கிறோம். அது மாதிரி இன்புட் ரெண்டையும் ஏபிக்கு மாற்றிக்கிறோம். மாற்றிக்கிட்டு இப்போ ரெண்டையுமே 0 ஸ்டேட்டில் வச்சுக்கிட்டு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லோ இன்புட்டு, ரெண்டுமே 0 இருக்குது. ஸோ அவுட்புட் ஹை ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அப்படியே இன்வர்ஸ். அடுத்து ஏயை 0 வச்சுக்கிட்டு பிஏ 1 பண்ணுறோம். ஏயை 0 வச்சுக்கிட்டு பிஏ 1 பண்ணுறோம். அப்போவும் ஹையாக இருக்குது. ஸோ அப்பவும் 1. அடுத்து ஏயை 1 பண்ணிட்டு பியை 0 பண்ணுறோம். ஏயை 1 பண்ணிட்டு பியை 0 பண்ணோம், அப்பவும் ஹை எழுதிக்கிறோம். அடுத்து இப்போ ரெண்டையுமே ஹை பண்ணுறோம். ரெண்டையுமே ஹை பண்ணோன்னா 0 ஆயிடுச்சு. ஸோ இது 0 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அண்டு கேட்டுக்கும் நண்டு கேட்டுக்கும் அப்படியே இதனுடைய அவுட்புட் அப்படியே இன்வர்ஸாக இருக்கும். ஆர் கேட்டும் நார் கேட்டும். சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம், ரெண்டையும் லோ கொண்டு வந்துடுறோம். இப்போ இந்த இன்புட் எடுத்து ஆர் கேட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அவுட்புட்டை ஆர் கேட்டில் கொடுத்துறோம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஏயை ஹை பண்ணோம்னா அவுட்புட் வருது, பியை ஹை பண்ணால் அவுட்புட் வருது, ஏபி ரெண்டையுமே ஹை பண்ணாலும் அவுட்புட் வருது. இந்த அப்சர்வேஷனை இதில் எழுதிக்கிறோம். ரெண்டுமே 0 இருக்கும்போது 0வாக இருக்குது. ஏதாவது ஒன்று ஹை பண்ணால் ஹை ஆயிடுது, அதுவும் ஹை ஆயிடுது. ரெண்டுமே ஹைனா ஹை ஆயிடுது. ஸோ இது ஆர் கேட். அடுத்து நார் கேட்டுக்கு இதுக்கு அப்படியே இன்வர்ஸாக இருக்கணும்.
நார் கேட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். ரெண்டுமே 0ல் இருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஹை ஆயிடுச்சு பாருங்க. நார் கேட்டில் ரெண்டும் 0 இருக்கும்போது இங்கே ஹை. இப்போ நான் வந்து ஏயை 0 வச்சுட்டு பியை ஹை பண்ணுறேன். ஏ 0 பி ஹை பண்ணும்போது 0 ஆயிடுச்சு. அடுத்து மாற்றி வைக்கிறோம். இப்போ வந்து இங்கே வந்து ஏ வந்து ஹையாக இருக்குது, பி 0வாக இருக்குது. அப்போவும் 0 ஆயிடுச்சு. இப்போ ரெண்டையுமே ஹை பண்ணுறோம். ரெண்டையுமே ஹை பண்ணும்போதும் 0வாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஆர் கேட்டுக்கும் நார் கேட்டுக்கும் அப்படியே இதனுடைய அப்சர்வேஷன் அப்படியே இன்வர்ஸாக இருக்கும். அடுத்து நாட் கேட்டு ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து ஒரே ஒரு இன்புட் தான். அதனால இதனுடைய அவுட்புட்டை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஏ இன்புட்டை மட்டும் இங்கே கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகும், இங்கே 0வாக இருக்கும்போது நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா இங்கே ஹை ஆகணும். இங்கே ஹை ஆனால் இங்கே லோ ஆகணும். சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், இங்கே 0வாக இருக்குது. ஸோ இங்கே ஹை ஆயிடுது. இப்போ இதை வந்து ஹை பண்ணனா இங்கே 0வாயிருது. ஸோ நாட் கேட் வெரிஃபிகேஷன் வந்து ஓவர். ஏ 0னா ஏ பார், அது மாதிரி ஏ 1னா இங்கே 0, அப்படி இன்வர்ஸ் ஆயிடும். இப்போ அடுத்து வந்து எக்ஸ்ஆர் கேட்டு. எக்ஸ்ஆர் கேட்டுக்குள்ள அப்சர்வேஷன் பார்க்கும்போது பாருங்க, ஏ கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஏ இன்புட் செட் கொடுத்துட்டோம். அடுத்து பி இன்புட் செட் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அவுட்புட் அதில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, ஏயும் பியும் 0-0வாக இருக்கு. ஸோ 0-0வாக இருக்கு. சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இங்கே வந்து அவுட்புட் வந்து 0. ரெண்டுமே 0 இருக்கும்போது அவுட்புட் 0. இப்போ நான் வந்து பியை ஹை பண்ணுறேன். அவுட்புட் வந்தாச்சு. பி ஹைனால அவுட்புட் 1. அடுத்து ஏயை ஹை பண்ணுறேன். அப்பவும் அவுட்புட் 1. இப்போ ரெண்டையுமே ஹை பண்ணுறோம். அவுட்புட் 0 ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுமே ஹைனா அவுட்புட் 0. ஸோ இவ்வளோ தான் நமக்கு அப்சர்வேஷன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராக்டிக்கல். உங்களுக்கு தெரியும், நான் இந்த வீடியோ பண்ணதே இந்த சிம்பலையும் இந்த ஐசியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதா பர்பஸ். ஸோ அது உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி இந்த விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எதிர்வரக்கூடிய ப்ராக்டிக்கல்லையும் எதிர்வரக்கூடிய +2 எக்ஸாம்லையும் எல்லா மாணவ மாணவிகளும் அதிகப்படியான மார்க் எடுத்து தேர்வாகிறதுக்கு வாழ்த்துக்கள்.